தந்தியில் நீங்களாம் அந்த ஜென்ரேஷன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் பேஜ் விளம்பரம். ராதிகாவை தூணில் நிற்க வச்சு கலைஞரை வந்து ஜெயிலுக்குள்ளே போட்டு கலைஞரின் நீதிக்கு தண்டனைன்னு படம் எடுக்கிறேன். ரிலீஸ் ஆகுது. சிஎம் கூப்பிட்டு விடுறாரு. எப்படி இருக்கும்? தப்பு நடக்குதுயா. நான் சொல்கிறேன், சினிமாவில் எங்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்குது, அதை நான் யூஸ் பண்ணுறேன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல. இப்போல்லாம் அப்படி எடுக்க முடியாது. எடுத்தோம்னா யாராவது சொல்லுங்கள், ரிலீஸ் ஆகாதா? நீயே ரிலீஸ் ஆக மாட்ட. எங்கேயா இருக்கீங்க? படம் ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்கிறீங்க. நான் விழாக்களுக்கே போகிறதில்லை சார். இப்போது இன்டர்வியூ கொடுக்கறதில்ல. ஏன்னா எனக்கு வந்து இங்கே என்ன நினைக்கிறனோ அது வந்து அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே நான் வந்து என் சினிமாக்களும் அப்படி தான், என்னுடைய சுய வாழ்க்கையும் அப்படி தான். அதாவது ஒரு முறை தான் வாழ்கிறோம், பிறக்கிறோம், சாக போகிறது ஒரு தடவை தான். இதுக்கிடையில் நம்ம அப்படி வாழ்ந்துட்டு போயிடலாம். எதுக்கு தினம் தினம் பயந்துட்டு வாழணும்? எதுக்கு தினம் தினம் பயந்துட்டு வாழணும்? ஒரு தடவை தானப்பா சாக போகிறோம். என் பிளட்டு தான் இப்போ. ஜீன் தானே, ஜீன் தானே.